பிரசாந்த் கிஷோர் மட்டுமே தனக்கு அவருக்கு உதவி புரிஞ்சு ஜெயிச்சிட முடியாது. மக்கள் மனதில் அவர் இடம் பெற வேண்டும். நான் தனித்து தான் நிற்பேன்னு சொன்னீங்கன்னா உங்கள் இயக்கத்தில் அவங்க செலவு பண்ணுறதுக்கு பணம் அவர்கிட்ட இருக்கா, கொடுக்க முடியுமான்னு நமக்கு தெரியாது. ஆனால் 234 வேட்பாளர்கள் உங்கள் இயக்கத்தில் பிச்சைக்காரன் ஆக போகிறது உறுதி. இந்த தேர்தல் களம் என்றது ஆபத்தான களம். அவர் சினிமா மூலமாக சம்பாதித்ததை அவர் குடும்பத்திற்காக அவர் செலவழிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். யாரும் என் டி ராமாராவ் கூட அது ஒரு வேக்கம் வந்தது. அந்த இடம் வெற்றிடம் ஏற்படாமல் இருந்திருந்தா அவங்க கூட ஆட்சியை பிடிச்சிருக்க முடியாது. நீங்கள் எவ்வளோ ரூபாய் செலவழிச்சாலும் ஒன்றும் பண்ண முடியாது. எம்எல்ஏனா கோடியில் செலவு பண்ண வேண்டியது, எம்பின்னா நாங்கள் மிக பலம் வாய்ந்தவர்களாக இருக்கோம், அவங்க பலம் இழந்தவர்களாக இருக்கிறார்கள். திமுக கூட்டணி 200 சீட்டு ஈஸியாக ஜெயிப்போன்ற, ஏன்னா களம் அப்படி இருக்கு. களத்தில் எதிரி இல்லை, காலி கிரவுண்டில் கோல் அடிக்க வேண்டிய கதை தான் எங்களுக்கு. யாருமே விக்கெட் கீப்பர்லாம் இருக்க மாட்டாங்க போட்டு, அதனால் நாங்கள் சிக்ஸராக அடிச்சிடுவோம். விஜயை பற்றிலாம் நம்ம இப்போ பேச வேண்டிய அவசியமே இல்லை. அவர் களத்திலே நிற்க முடியாது. தேர்தல்னு வந்துடுச்சுன்னா களத்திலே நிற்க முடியாது. அங்கே நடக்கிற அந்த பண செலவை பார்த்து அவரே அமைதியாகக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட வந்துடும். ஏன்னா பணம் வாரி இறைப்பாங்க. ரியல் ஒன் நண்பர்கள், உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ச்சியாக பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொள்ள தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய துணைத் தலைவர் பொன் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் நம்முடைய இருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். ரியல் ஒன் நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தாவேகா, தமிழக வெற்றி கழகம், விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் மீண்டும் தீவிரமாக களத்தில் இறங்கிட்டார் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஆதவ் அர்ஜுனா அவர்கள் பேட்டி கொடுத்திருந்தாங்க. அதுலேயும் எங்களுடைய எதிரி திமுக, பாஜக அப்படிங்கிறத அழுத்த திருத்தமாக தெரிவித்தாங்க. அதிமுக எதிரில் இருக்கிறதுனால, எதிர்கட்சியில் இருக்கிறதுனால அதை விமர்சிக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படிங்கிற கருத்துக்களையும் முன் வச்சாங்க. இந்த தாவேகா எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? சினிமா உலகத்தில் கதாநாயகனாக வந்தவுடனே முதல்வர் ஆகணுன்ற அடுத்த எண்ணம் அவங்களுக்கு வந்துடுது. அப்படி ஒன்றும் நாட்டு மக்கள் முட்டாள் இல்லை. நீங்கள் எம்ஜிஆர் முதல்வர் ஆனார்னா அப்போ ஒரு வேக்கம் இங்கே இருந்தது. அவர் கட்சி ஆரம்பிக்கும் போது ரொம்ப பயந்தார். சொல்லின் செல்வர் ஈவிகே சம்பத்து தான் அவருக்கு தைரியம் கொடுத்து கட்சி ஆரம்பித்தார். முதல் வேட்பாளர் மாயத்தேவர் நின்னார் தெரியுங்களா? அவர் இன்னைக்கு காங்கிரஸ், அடுத்த நாள் அதிமுகவில் சேர்த்து அவரை வேட்பாளர் ஆக்கணும். காங்கிரஸ் அவர் கூட நின்று தான் எல்லாத்தையும் பார்த்தோம். என் டி ராமாராவுக்கு அங்கே ஒரு வேக்கம் வந்தது. ஆஞ்சையான்ற ஒரு முதல்வர் மேடையிலேயே அழுதுட்டார். அது அந்த மக்கள் மனதில் ஒரு பாதிப்பு உண்டாக்குச்சு. அதனால் என்டிஆர் வந்தார். எவ்வளோ பெரிய கலைஞனுங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆரே ஒரு பாராட்டு கூட்டம் நடத்தின ஒரே நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் தான். அந்த நடிகர் திலகம் பாபநாசத்தில் 1000 ஓட்டில் தோற்று போகிறாருங்க. உலகம் போற்றும் மாமேதை, அந்த நடிப்பு திலகம் அவர். அப்படியே இந்த இடத்துல ஜெயிக்க முடியல. விஜயகாந்த் 8% ஓட்டு வாங்கினாருன்னு எல்லாரும் சொல்லலாம். வாங்கினார் விஜயகாந்துக்குன்னு ஒரு தனி நேம் இருந்தது. அது அவருக்கு கை கொடுத்தது. மற்றவங்கெல்லாம் ஜொலிக்க முடியாது. நீங்கள் சிரஞ்சீவி கட்சி ஆரம்பிச்சு என்னாச்சு? ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு வந்தாருங்க. அப்புறம் எல்லாரும் சொல்லிட்டாங்க அதெல்லாம் எடுபடாதுங்க. எம்ஜிஆரும் என் டி ராமாராவ் கூட அது ஒரு வேக்கம் வந்தது. ஒரு காலி இடம் வந்ததுனால அவங்க மேலே வந்துட்டாங்க. அந்த இடம் வெற்றிடம் ஏற்படாமல் இருந்திருந்தா அவங்க கூட ஆட்சியை பிடிச்சிருக்க முடியாது. இப்போ விஜயகாந்த் நீங்கள் இங்கே போட்டியே திமுக, அதிமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்டுகள் தான். அவரை யாரோ தவறாக வழிநடத்துகிறார்கள். நான் நம்ம டிவி மூலமா சொல்கிறேன், திரு விஜய் அவர்கள் பொறுமை காப்பது நல்லது. இந்த தேர்தல் களம் என்றது ஆபத்தான களம். அவர் சினிமா மூலமாக சம்பாதித்ததை அவர் குடும்பத்திற்காக அவர் செலவழிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஆகவே அதில் பெரிய வெற்றி கிடைக்கும் என்று என்னுடைய எத்தனை வரைக்கும் வாய்ப்பு இல்லை. அவர் சொல்லலாம், திமுக என்னுடைய முதலெதிரி, பிஜேபி முதலெதிரி, அப்படி வாயில் சொல்லலாம், எல்லாரும் சொல்லலாம். தமிழக வெற்றி கழகம் அந்த இயக்கத்தை சார்ந்தவர்களே கூட ஒருத்தர் கூட விஜயை சந்தித்ததா இது வரைக்கும் சொல்லலை. அந்த கட்சியில் இருக்க நிறைய பேர் எனக்கு வேண்டியவங்க இருக்காங்க. கேட்டேன், நாங்கள் யாரும் இன்னும் பார்க்கல, ஒரு படப்பிடிப்பு முடிஞ்சுது, அதுக்கப்புறமா எல்லாரையும் பார்க்குறேன்னு சொல்லியிருக்காருன்னு தான் சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தேர்தல் நெருங்கிடுச்சு. இப்போ இன்னொரு 8 மாதம் இருக்குது. இந்த 8 மாதன்றது சீக்கிரமாக போயிடும். மிகப்பெரிய பிரசாந்த் கிஷோர் மட்டுமே தனக்கு அவருக்கு உதவி புரிஞ்சு ஜெயிச்சிட முடியாது. மக்கள் மனதில் அவர் இடம் பெற வேண்டும்.
குழந்தைகள் அவருடைய நடிப்பை பாராட்டுறாங்க. நீங்கள் நிறைய குழந்தைகிட்ட போய் பார்த்தீங்கன்னா எந்த நடிகரை பார்க்கணும்னா விஜய் தான் பார்க்கணும் பார்ப்பாங்க. அந்த குழந்தைகள் ஓட்டு இல்லையே, ஓட்டு இல்லாத குழந்தைகளை வந்து பிடிக்கிற விஜய் வந்து எப்படி வெற்றி பெற முடியுன்றது தான் என்னுடைய கருத்து. அது இல்லாமல் என்னன்னாங்க, இன்றைக்கி மக்கள்கிட்ட அரசியல்வாதிகள் கரப்ஷன் ஆனது ஒரு பக்கம் இருக்க, மக்களை கரப்ஷன் ஆக்கிட்டாங்க. பணம் எவ்வளோ கொடுக்குறாங்களோ அதை வாங்கிக்கிட்டு ஓட்டு போடணுன்ற ஒரு நிலை இருக்கக்கூடிய நாட்டில் ரொம்ப கஷ்டம். அவர் ரொம்ப சிந்திக்கணும் என்பது என்னுடைய கருத்து. இப்போ நாம் தமிழர் சீமான் அவர்களை பொறுத்த வரைக்கும் தனிச்சு போட்டி தான். அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக, திமுக, பாஜக, காங்கிரஸ் இது போன்ற 4 கட்சிகளுமே நமக்கு எதிரி கட்சிகள் தான், தனிச்சு தான் போட்டிடுவோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்களே, இது எப்படி பார்க்க? அதாவதுங்க, அரசியல் கட்சி என்பது அது ஒரு சதுரங்க விளையாட்டு மாதிரி. யார் வெற்றி பெறுறானோ அவன் தான் அரசியலில் நிலைத்து நிற்க முடியும். நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் தனித்து தான் நிற்பேன்னு சொன்னீங்கன்னா, உங்கள் இயக்கத்தில் நீங்கள் 234 தொகுதியில் போட்டிங்கன்னா உங்கள்கிட்ட பணம் இருக்குதா என்னன்னு எனக்கு தெரியாது. அவங்க செலவு பண்ணுறதுக்கு பணம் அவர்கிட்ட இருக்கா, கொடுக்க முடியுமான்னு நமக்கு தெரியாது. ஆனால் 234 வேட்பாளர்கள் உங்கள் இயக்கத்தில் பிச்சைக்காரன் ஆக போகிறது உறுதி. அவனை நீங்கள் பிச்சைக்காரன் ஆக்காதீங்கன்றது என்னுடைய கருத்து. என்ன இருந்தாலும் என்னுடைய தமிழ் மக்கள் தானே அவருடைய இயக்கத்தில் நிற்க போகிறாங்க. அவர் தனித்து நின்று என்ன பண்ண போகிறார்? அவருக்கு 7-8% ஓட்டு வருது, நம்ம மறுக்கலை. அது கூட இந்த தடவை என்னென்னா, ஒரு இடைத்தேர்தலில் யாருமே நிற்கலை, அதனால் அவர் மட்டும் நின்னதுனால அந்த 8% என்ன ஓட்டு வந்தது. திரு EVK இளங்கோவன் அவர்கள் இறந்த அந்த தொகுதியில் தான் எலெக்ஷன் நடந்தது. 8% ஓட்டு அவர் மட்டும்தான் களத்தில் இருந்தார். அனைத்து கட்சிகளும் சேர்ந்து ஓட்டு போட்டு 8% தான். இப்போ நீங்கள் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஜென்ரல் எலெக்ஷனில் 4-5% தான் வாங்குவார். என்னத்துக்கு 234 பேரை நீங்கள் வந்து பணம் செலவு வச்சு அவங்களை நடுத்தரில் கொண்டாந்து நிற்க வைக்கிறீங்கன்றது தான் சீமானுக்கான என்னுடைய ஒரு கேள்வியாக இருக்கிறது. திரு சீமான் அவர்கள் ஏதாவது ஒரு கட்சியோட கூட்டணி வைங்க, இல்லைன்னா அமைதியாக வேடிக்கை பாருங்கள். செலவழிக்காமல் நீங்கள் வெற்றி பெறுஞ்சால் என்னுடைய வாழ்த்துக்கள்னு சொல்லலாம். செலவழித்து வேட்பாளர் எலெக்ஷன்னு போயிட்டாங்க, செலவழித்து தான் ஆகணும். வண்டி வேணும், அது வேணும், இது வேணும், நோட்டீஸ் அடிக்கணும், போஸ்டர் அடிக்கணும், செலவுக்கு பணம் கொடுக்கணும். இப்படியாக நீங்கள் தேர்தல் களம் என்பது இன்றைக்கு செலவு களமாக மாறிவிட்டது. நீங்கள் எவ்வளோ ரூபாய் செலவழித்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. எம்எல்ஏன்னா கோடியில் செலவு பண்ண வேண்டியதாக இருக்குது, எம்பின்னா கோடிகள் தான் செலவு பண்ண வேண்டியதாக இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் கவுன்சிலர் நின்னாவே 1 கோடி வேணுங்க. அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் நீங்கள் போய் தனித்து நிற்பேன்னு சொல்லி எத்தனை பேர் அவர் இயக்கத்திலேருந்து எத்தனை பேர் இப்போது வெளியே போயிட்டுருக்காங்க. காரணம் என்னென்னா, அவங்க சொத்தெல்லாம் இழந்துட்டாங்க. அவங்க இனிமேல் நம்மளால் இழக்க முடியாது என்ற ஒரு வருத்தத்தோடு தான் அவங்களாம் வெளியேறதை நம்மளால் பார்க்க முடியுது. திரு சீமான் அவர்கள் அவருடைய முடிவை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பது தான் என்னுடைய கருத்து. தமிழக அரசியல் களத்தில் 2026 தேர்தல் திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, இந்த 2 கூட்டணிக்கு இடையில தான் மோதலா, அல்லது விஜய் சொல்வது போல திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் இடையில தான் போட்டி இருக்கும்? இல்லைங்க, திமுக அதிமுக தான் 2 பெரிய கட்சி. அவங்க கூட கூட்டணி, அவங்க பிஜேபி இருக்காங்க, நாங்கள் காங்கிரஸ் இருக்கோம், எங்கள் பேர் தான் கூட்டணி. ஆனால் என்ன ஒன்றுனா, நாங்கள் மிக பலம் வாய்ந்தவர்களாக இருக்கோம், அவங்க பலம் இழந்தவர்களாக இருக்கிறார்கள். அதிமுக இன்றைக்கி 4 ஆகி போச்சு. அம்மையார் சசிகலா, திரு தினகரன், EPS அப்படி என்று அது 5-6 துண்டுகளாக பிரிந்து போய்விட்டது. அங்கங்கே கொஞ்சம் பேர் போயிட்டாங்க. அந்த முழு வாக்கு சதவீதம் அவங்களுக்கு இருக்கான்னா இல்லை. பிஜேபிக்கு இங்கே சுத்தமாக கிடையாது. அதனால் அவர்கள் வந்து பல இடங்களில் டெபாசிட் இழப்பது உறுதி. யார்? அதிமுக கூட்டணி. என்னை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணி 200 சீட்டு ஈஸியாக ஜெயிப்போன்ற ஒரு எண்ணம் என் மனசுலேயே இருக்குது. ஏன்னா களம் அப்படி இருக்குது. களத்தில் எதிரி இல்லை, காலி கிரவுண்டில் கோல் அடிக்க வேண்டிய கதை தான் எங்களுக்கு. யாருமே விக்கெட் கீப்பர்லாம் இருக்க மாட்டாங்க போட்டார். அதனால் நாங்கள் சிக்ஸராக அடிச்சிடுவோம். அதனால் எங்களுக்கு 200 சீட்டு கிடச்சிடும். இன்றைக்கி பிஜேபியும் ஏடிஎம்கே துண்டாக போயிடுச்சுங்க. மக்கள் மத்தியில் செல்வாக்கு இல்லாத ஒரு இயக்கமாக ஏடிஎம்கே அறியப்படுகிறது. பிஜேபி அதான். இங்கே விஜய் பற்றிலாம் நம்ம இப்போ பேச வேண்டிய அவசியமே இல்லை. அவர் களத்திலே நிற்க முடியாது. தேர்தல்னு வந்துடுச்சுன்னா களத்திலே நிற்க முடியாது. அங்கே நடக்கிற அந்த பண செலவை பார்த்து அவரே அமைதியாகக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட வந்துடும். ஏன்னா பணம் வந்து வாரி இறைப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு களமாக தேர்தல் களம் இன்றைக்கி மாறிடுச்சு. நம்ம அதை மறுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம ஒரு இயக்கத்தில் இருக்கோம், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி துணைத் தலைவர், டிஎம்கே கூட்டணியில் இருக்கமே அப்படின்னா கூட பணத்தை செலவு பண்ணாதான் இன்றைக்கி களத்தில் நிற்க முடியும். அந்த அளவுக்கு பணம் தேவை. அந்த பணங்கள்லாம் விஜயகாந்துக்கு ஒரு காலத்தில் அந்த வாய்ப்புகள் இருந்தது, பண்ணார். சிரஞ்சீவிக்கு இருந்தது, பண்ணார். விஜய்கிட்டையும் இருக்குதுன்றாங்க. பண்ணார்னா பலன் இருக்குமா அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். வணக்கங்க, நன்றி.